வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. காலையில் வீடியோ போட முடியலைங்க. காலைல கொஞ்சம் அதிகம் வேலை இருந்ததுனால காலை நேரத்தில் வீடியோ போட முடியல. ஆனால் 4:30 மணிக்கு காலைல ஏஞ்சி என்னென்ன ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4:20க்கு எடுத்தேன் ஸ்டேட்டஸ். அப்போ எடுக்கும்பொழுதே வந்து டிக்கெட் எதுவுமே இல்லைங்க. அதாவது இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட்டு முடிஞ்சு நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டு முடிச்சிட்டாங்க. எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்க தெரியல. பட் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3:45க்கு எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. நான் 4:15க்கு எடுத்து பார்த்தேன். பட் 3:45க்கு 0 தான் வந்திருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதில் கூட்டம் திருப்பதியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா மேலே திருமலையிலையும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தேதி செப்டம்பர் 30 கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சுங்க. நாளைக்கு காலையில் 1ஆம் தேதி கொடுக்குற ஸ்லாட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ புரட்டாசி மாதத்துக்கான கூட்டம் இப்போ 3 நாளாக தாங்க அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாரம் புதன் வியாழன் வரைக்கும் ஓரளவு ஃப்ரீயாக தான் இருந்தது. வியாழக்கிழமைக்கு அப்புறம் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சுங்க. அது வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கனே ஃப்ரீயாகவே இருந்தது. வியாழக்கிழமைக்கு அப்புறம் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிட்டு சனி ஞாயிறுலாம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி வெளியில் க்யூவில் நின்றுருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதே நிலைமை தான் எப்பயும் தொடருதுங்க. எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி காலையில் 3:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் நாளைக்கு காலையில் தான் கவுண்டருக்கு திறந்து டிக்கெட் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 4 நாளில் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை பார்க்கலாங்க. இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா இது 6:20க்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது 1740 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. இன்றைக்கி ஈவினிங்கே 2 மணி 3 மணி 5 மணி 6 மணி 4 ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்லாட்டில் 1740 டிக்கெட்டு காலையில் 6:20க்கு இது அவைலபிள் இருந்தது. கன்ஃபார்மாக இது 7 மணிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்க. ஆனால் எவ்வளோ டிக்கெட் கொடுத்தாங்கன்னு தெரியல. நார்மலாக வழக்கம் போல் 3000 டோக்கன் கொடுத்தாங்களா இல்லை 2000 டோக்கன் கொடுத்தாங்களான்னு தெரியல. 6:20க்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 1740 டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸு இது வந்து காலைல 6:30 கொடுத்துருக்காங்க. 6:20க்கு ஸ்ரீவாரிமேட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து காலைல 6:30 கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துக்கு பார்க்கும்பொழுது 1000 ரூமு 1518 ரூமில் 50 ரூம் மொத்தம் கோட்டா. அதில் வந்து 29 ரூமும் அவைலபிள் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 29 ரூமு 1000 ரூமில் அவைலபிள் இருக்குங்க. 1000 1518 ஏசி ரூம் இருக்குது பாருங்கள். அதுலேயே 29 ரூம் அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 50 ரூம் 100 ரூமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கோட்டா வந்து 891 மொத்தம். அதில் வந்து 428 ரூம் அப்போ அவைலபிள் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. விடிய காலில் போனோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நமக்கு அலாட்மெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே கன்ஃபார்மாக கிடச்சிடும் விடிய கால நேரத்தில். ஏன்னா அவ்வளோ ரூம்கள் வந்து விடிய காலையில் அவைலபிள் இருக்கும். உடனே கிடைக்கும். இந்த 428 காலியாகி நிப்பாட்டின பிறகு தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அக்காமடேஷன் எடுக்கிறதுக்கு போயிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளார ரூம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 30ஆம் தேதி அதாவது இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அப்ராக்சிமேட் டைம் ஃபார் சர்வதர்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன், எந்த டோக்கனுமே இல்லாமல் நேரடியாக சாமி பார்க்க போனால் எத்தனை மணி நேரம் ஆகும், இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு இருக்குதுன்னு இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு அவங்களே வெளியிட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், அப்ராக்சிமேட் டைம் ஃபார் சர்வதர்ஷன் வந்து வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன் டிக்கெட்டே இல்லாமல் போனால் 18 மணி நேரம் ஆகும்னு சொல்லி இன்றைக்கி போட்டிருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து 31 கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக இருக்குங்க. ஃப்ரீ கியூ லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ கியூ லைன் வந்து வெளியில் நிற்கிது. அவுட் சைட் லைன் அட்டு ஏடிசின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஏடிசி சர்க்கிள்னா அந்த 300 டிக்கெட் கவுண்ட்டுக்கு போகிற வழி அந்த ஸ்டார்டிங் இருப்பாருங்க. அந்த ஸ்டார்டிங் கிட்ட ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஏடிசி சர்க்கிள். அந்த இடத்துலேருந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு வரைக்கும் ஃப்ரீ தர்ஷனுக்கு அந்த மண்டபம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு பாருங்கள், அது வரைக்கும் கியூ லைன் நிற்கிதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த 31 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி வெளியில் அவுட் சைட் கியூ லைன் நின்றுட்டு இருக்குன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு 18 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் ஆகும் தரிசனத்துக்கு. அவங்களும் அதான் கொடுத்துருக்காங்க. 18 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் கீழே திருப்பதிலேயே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே வந்து சாமி தரிசனம் பார்க்குறது ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 27ஆம் தேதியிலேருந்து 3 நாள் ஸ்டேட்டஸ் அடுத்தடுத்து இருக்கு பாருங்கள். எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 27ஆம் தேதி ஸ்டேட்டஸ் பாருங்கள். மொத்தம் தரிசனம் பார்த்தவங்க 64,158 பேர். அன்றைக்கி வந்து மொத்தம் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பாருங்கள், 12 கம்பார்ட்மெண்ட் தான் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் இருந்திருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் இருந்திருக்கு. சர்வதர்ஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தான். 27ஆம் தேதி இந்த நிலைமையில் தான் இருந்திருக்குங்க. அதாவது 27 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டே இல்லாமல் போனால் 8 மணி நேரத்தில் பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 28ஆம் தேதி பாருங்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு. சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அன்றைக்கி தரிசனம் பார்த்தவங்களும் 71,133 பேர் சாமி பார்த்துருக்காங்க. அதை விட பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகி அவுட் சைட் லைன் நட்டு கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ்னால் ரிங் ரோட்லேருந்து தனியாக ஒரு சுபம்னு ரோடு மேலே பிரிஞ்சு போகும். அதாவது சிலாத்தோரணம் போகிற வழிக்கு ஸ்ரீராமர் பாதம் சிலாத்தோரணம் போகிற வழி அது பேர் சுபம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிங் ரோட்டில் அவுட் சைடு ரிங் ரோடு மாதிரி இருக்கும். அது அந்த ரோட்டில் வந்து கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதுலேருந்து க்யூவில் நிற்கிதுன்னு போட்டிருக்காங்க. சர்வதர்ஷன் டோக்கன் டைமிங் போட்டிருக்காங்க பாருங்கள். வித்தவுட் டிக்கெட் எதுவுமே டோக்கன் வாங்க நீங்கள் நேரடியாக போனால் 24 மணி நேரம் ஆகும் சாமி தரிசனம் போட்டிருக்காங்க. இது வந்து சனிக்கிழமை ஸ்டேட்டஸுங்க. அது திரும்ப ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள். 29ஆம் தேதி 29 அதிகபட்சமாக பார்த்துருக்காங்க. 84,000 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாகி வெயிட்டிங் க்யூ லைன் வந்து ஏடிசி சர்க்கிள்லேருந்து நிற்கிது. 300 டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஃப்ரீ லைனுக்கு க்யூ லைன் நின்றுட்டுருக்காங்க.
எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக இருக்குங்க. இன்னைக்கு சர்வதர்ஷன் டோக்கன் டைமிங் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம். டிக்கெட் இல்லாமல் போகிறவர்களுக்கு 18 மணி நேரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8 மணி நேரமாக இருந்தது. சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆகி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறுபடியும் 18 மணி நேரம் ஆயிருக்கு. இன்றைக்கும் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி காலை எஸ்எஸ்சி டோக்கன் 3:45 முடிஞ்சிருச்சுன்னா அப்போ 4 மணிக்கு மேலே வர பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. பொழுது ஒழிஞ்சு நம்ம திருப்பதியில் வந்து பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ வந்து அடைவாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோக்கன் இல்லை அப்படின்னா நேரடியாக தரிசனம் பண்ணுறதுக்கு திருமலைக்கு போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி வந்து ஃப்ரீ தர்ஷன் வித்தவுட் டோக்கன் கூட்டம் வந்து கண்டிப்பாக அதிகமாகிடுங்க. மறுபடியும் இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் வந்து மறுபடியும் 24 மணி நேரம் ஆகும். எல்லாமே வெளில நின்றுட்டுருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 நாளில் இன்னொரு 4 நாளில் பிரம்மோற்சவம் வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அதுக்கப்புறம் கூட்டம் இன்னும் அதிகமாக தான் இருக்குங்க. இந்த முதல் நாள் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிற 4ஆம் தேதி ஹெவி க்ரௌடாக இருக்கும். அதனால் திருமலைக்கே நீங்கள் தரிசனம் பார்க்குறதுக்கு போகிறதா இருந்தால் கீழே திருப்பதியிலே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.